standard chapter 6 exercise 6.1 la 13th sum பார்க்கலாம். If Q is a point on the locus of x square plus y square plus 4x minus 3y plus 7 equal to 0, then find the equation of locus of P which divides segment OQ externally in the ratio 3:4 where O is the origin. So இந்த क्वेश्चன்ல வந்து Qன்றது ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அதோட லோகஸ் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றது locus of P divides the line segment. அந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா OQ வந்து எக்ஸ்டர்னலி, அதாவது வெளிய இருக்க ரேஷியோவா வந்து டிவைட் ஆகுது. அந்த ரேஷியோ கொடுத்திருக்காங்க 3:4. Oன்றது ஆரிஜின் சொல்லிருக்காங்க. So first வந்து let P of h, k be any point of the locus னு எடுத்துக்கிறோம். அந்த P of h, k வை வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ஆல்பா பீட்டான்ற பாயிண்டா எடுத்துக்கிறோம். be the point. Next அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா P divides OQ externally in the ratio. P divides OQ externally in the ratio क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. என்ன ரேஷியோனா 3:4. நெக்ஸ்ட் இங்க எக்ஸ்டர்னலிக்கு ஃபார்முலா வந்து Lx2 mx1 divided by L minus m, Ly2 minus my1 divided by L minus m. இப்போ நம்ம OQ ன்றது ஆரிஜின் क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. சோ இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் வரையறோம். ஆரிஜின் தட் இஸ் O வந்து 0,0, Q ன்றத நம்ம ஆல்பா, பீட்டா ன்னு எடுத்துக்கோம். சோ எக்ஸ்டர்னலி ரேஷியோ வந்து 3:4 ரேஷியோல சொல்லிருக்காங்க. அதையே நான் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். h, k Lx2, இதுதான் L, இது m, இது x1 y1 x2 y2. இதை LM னு சொல்லலாம், MN னு சொல்லலாம். நம்ம என்ன எடுக்கறோமோ அத ஃபார்முலால இப்போ நான் LM னு எடுத்துட்டேன், நீங்க MN னு எடுத்தீங்கன்னா இங்க m இங்க n எப்படி வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் Lx2, L ன்றது 3, x2 ன்றது ஆல்பா. சோ 3 into ஆல்பா minus mx1, m ன்றது 4, x1 ன்றது 0, minus 4 into 0 divided by L minus m. So 3 minus 4. 3 minus 4 போட்டுப்போம். Next, next Ly2 minus my1 divided by L minus m. L ன்றது 3. So 3 போட்டாச்சு. y2 ன்றது beta minus m ன்றது 4. Next 0. 4 of 0 divided by again now L minus m na 3 minus 4 in bracket la போட்டாச்சு. Next 3 into alpha is 3 alpha minus 4 into 0 வந்து 0 ஆயிடும். அப்ப வெறும் 3 alpha மட்டும் தான் இங்க இருக்கும். இங்க 3 minus 4 என்ன ஆயிடும்னா -1 ன்னு வரும். சோ இத செப்பரேட் பண்ணிட்டோம். 3 alpha divided by -1. இங்க இது 0 ஆயிடும். 3 beta divided by -1. சோ இந்த மைனஸ் கீழ 1 க்கு வேல்யூ இல்ல, மைனஸ் மேல கொண்டு போனோம்னா -3 alpha, -3 beta. h, k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஈக்குவேட்டிங் தி லைக் கோஆர்டினேட்ஸ். லைக் டர்ம்ஸ்னா x கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட், இது x, இது y, இது x, இது y. சோ இதை ஈக்குவேட் பண்றோம். இது கூட இல்ல, இது கூடயும் இது கூடயும், இதுதான் ஃபைனல் ஆன்சர். சோ h, k -3 alpha, -3 beta. சோ h க்கு -3 alpha, அப்ப ஆல்பாவோட வேல்யூ தான் நமக்கு வேணும். சோ அந்த 3 வந்து கீழ வந்துரும். சோ -h/3. நெக்ஸ்ட் k க்கு ஈக்குவேட் பண்ணும்போது -3 beta, பீட்டாவோட வேல்யூ வேணும். சோ 3 வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இங்க டிவிஷன்ல வந்துரும். -3 ஆவே எடுத்துட்டு வந்துரும். மைனஸ் மேல போட்டாச்சு. சோ ஆல்பாக்கும் பீட்டாக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்க p of alpha, beta be the point ன்னு எடுத்துப்போம். Since q of alpha, beta lies on the locus, இங்க q ன்றது alpha, beta ன்னு எடுத்துக்கோம். lies on the locus அவங்க கொடுத்திருக்காங்க ஈக்குவேஷன் x square y square plus 4x minus 3y plus 7 equal to 0. So இப்போ இந்த x க்கு பதிலா ஆல்பாவும் y க்கு பதிலா பீட்டாவும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப இது ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் plus 4 ஆல்பா minus 3 பீட்டா plus 7 equal to 0. நமக்கு இப்ப ஆல்பாவோட வேல்யூவும் பீட்டாவோட வேல்யூவும் தெரியும். ஆல்பாக்கு -h/3, பீட்டாக்கு -k/3. சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இங்க ஆல்பா ஸ்கொயர் இருக்கு. சோ -h/3 the whole square plus -k/3 the whole square plus 4 ஆல்பா வேல்யூ வந்து -h/3 -3 பீட்டா வேல்யூ -k/3 plus 7 equal to 0. சோ இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். h square by 9 plus k square by 9
plus into minus minus 4h by 3 minus into minus plus 3 into k is 3k by 3 இதை அடிச்சிடாதீங்க எல்லாம் LCM எடுக்க போறோம் plus 7 equal to 0 so இங்க 9 இங்க 9 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 1 தான் இருக்கு so LCM எடுத்தோம்னா 9 தான் வரும் கண்டிப்பா so 9 வரதுனால இங்க LCM 9 இருக்கு so h square இங்க k square இங்க வந்து கீழ 9 இருக்குதுனால 3 times multiply பண்ணும் அப்ப 4 into 3 12h அப்ப இங்க என்ன பண்ணுவோம்னா 3 times அப்ப 3 into 3 9k next இங்க divided by 1 so 1 table 9 times ஏனா LCM 9 so 7 into 9 வந்து 63 equal to 0 next இத இங்க cross multiply பண்ணும்போது 0 into 9 is 0 ஆயிடும் அப்ப h square plus k square minus 12h plus 9k plus 63 equal to 0 இப்போ locus remove பண்ணிடலாம் therefore locus of h k is h க்கு பதில் என்ன பண்ணனும் x k க்கு பதில் y அப்ப h square என்ன ஆயிடும் x square ஆயிடும் k square y square ஆயிடும் minus 12x plus 9y plus 63 equal to 0 that's all